إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين. அருள்மறை அல் குர்ஆன் அயலத்தாருக்கு அருளப்பட்ட புனித ரமதான் மாதம் அருளாளனின் அருளினை பெற்றிட வான்மறை கூறும் போதனைகளை அடைந்திட மன்னர் சவுத் பல்கலைக்கழகம் இலங்கை மாணவர் ஒன்றியம் வழங்கும் வளமான வாழ்விற்கு வான்மறையின் வழிகாட்டல் நிகழ்ச்சி. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. தொடர்ந்து நாங்கள் கவாயித் குர்ஆனியா என்கின்ற புத்தகத்திலே ஷேக் உமர் முக்பில் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அல் குர்ஆனிய அடிப்படைகள் என்ற அல் குர்ஆனிய அடிப்படைகளை என்ற புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கின்ற அல் குர்ஆனிய அடிப்படைகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் 43வது அல் குர்ஆனிய அடிப்படையை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஷேக் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அல் குர்ஆனிய அடிப்படையாக கொண்டு வந்திருக்கின்ற அல் குர்ஆனிய வசனம் வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். எவரொருவர் தனது உள்ளத்தின் கருமித்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்ற அல் குர்ஆனிய வசனத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். உண்மையில் ஷுஹுன் நஃப்ஸ் என்பது உள்ளத்தின் கருமித்தனம் என்பது உள்ளத்தின் ஒரு உளநோயாக அல் குர்ஆன் எங்களுக்கு அதனை அறிமுகப்படுத்தி தருகிறது. அதே நேரம் மனிதர்களிடத்திலே உறவாடுகின்ற போது அந்த உறவிலே மிகவும் அதிகம் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு மோசமான பண்பாக அல் குர்ஆன் எங்களுக்கு இந்த ஷுஹுன் நஃப்ஸை அறிமுகம் செய்து தருகிறது. இதனது கருத்தை நாங்கள் பார்க்கின்ற போது தங்களுக்கு சொந்தமான பொருட்களை, உரிமைகளை அதன் மீது கொண்ட ஆசையின் காரணமாக, ஆர்வத்தின் காரணமாக அதனை பிறரை விட்டும் தடுத்து கொள்வது, அதற்கு மேலாக பிறருக்கு செல்ல வேண்டியவற்றை, செல்ல வேண்டிய உரிமைகளை, பொருட்களையும் அந்த பொருட்களின் மீது, உரிமைகளின் மீது கொண்ட ஆசையின் காரணமாக பிறரை விட்டும் தடுத்து கொள்வதுதான் இந்த ஷுஹுன் நஃப்ஸாக இருக்கிறது. இந்த ஷுஹுன் நஃப்ஸ் சம்பந்தமாக வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்கின்ற வாசகம் அல் குர்ஆனிலே 2 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. முதலாவது இடம் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அன்சாரிகளின் பண்புகளை பற்றி அவர்களை புகழ்ந்து பேசிவிட்டு அந்த ஷுஹுன் நஃப்ஸுக்கு மாற்றமான பண்புகள் அவர்களிடத்திலே குடிகொண்டிருந்தது என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்திவிட்டு, அதாவது வல்லதீன தபவ்வஉ الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அவர்களை புகழ்ந்து பேசி அவர்கள் இந்த உள்ளத்தின் கருமித்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகிறான். இந்த வசனம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து நடைமுறைகள் சம்பந்தமாக பேசுகின்ற போது அதனை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹு தஆலா சூரத்து தகாபுனில் நற்காரியங்களில் நீங்கள் செலவழியுங்கள், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், முடியுமான அளவு அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வஸ்மஉ வஅதீஉ வஅன்ஃபிகு கைரல் லிஅன்ஃபுசிக்கும், நீங்கள் அல்லாஹ்வினுடைய செய்திகளை, நல்ல விடயங்களை செவிமடுங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்கள், வஅன்ஃபிகு கைரல் லிஅன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நற்காரியங்களில் நீங்கள் செலவழியுங்கள் என்று கூறிவிட்டு வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்று அல்லாஹு தஆலா இந்த 2 இடங்களில் இந்த அல் குர்ஆனிய வசனத்தை அல்லாஹு தஆலா நாங்கள் அடிப்படையாக சொல்கின்ற இந்த வாசகத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருப்பதை எங்களால் பார்க்க முடியும். உண்மையில்
தனது உரிமைகளை, தனது பொருட்களை பிறருக்கு பிறருக்கு கொடுக்காமல் அதனை தடுத்து கொள்கின்ற அந்த கருத்தில் தான் அதிகமாக இந்த ஷுஹுன் நஃப்ஸ் பாவிக்கப்படும். என்றாலும் அல் குர்ஆனிய சமூகமான அந்த சஹாபா சமூகம் இந்த ஷுஹுன் நஃப்ஸ் என்கின்ற இந்த பண்பை அதனை விட விரிந்த ஒரு கருத்திலே புரிந்தார்கள் என்பதை சஹாபாக்களது செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது, ஹதீஸ்களை பார்க்கின்ற போது எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையிலே அதனை சொல்கின்ற ஒரு செய்திதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்திதான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். ரப்பி கினி ஷுஹ நஃப்ஸி, இறைவா எனது உள்ளத்தின் கருமித்தனத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். அதனை விட அதிகப்படுத்தாதே என்று அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். இது சம்பந்தமாக அவரிடத்திலே கேட்கப்படுகிறது. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நான் எனது உள்ளத்தின் கருமித்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டால் லம் அஸ்ரிக் வலம் அஸ்னி, நான் அல்லாஹு தாலா தடுத்த இன்னென்ன விடயங்களை எல்லாம் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹு தாலா தடுத்தவற்றை செய்வதும் செய்யுமாறு ஏவியவற்றை செய்யாமல் தடுத்து கொள்வதும் இந்த ஷுஹுன் நஃப்ஸ் என்கின்ற அந்த பண்பின் காரணமாகத்தான் என்கின்ற அந்த விரிவான ஒரு கருத்திலே அவர்கள் விளங்கியிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அல் குர்ஆனிய வசனத்துக்கு வமய்யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்கின்ற அல் குர்ஆனிய வசனத்துக்கு அதிகமான தஃப்சீர் ஆசிரியர்கள் கூட அல்லாஹு தாலா தடுத்தவற்றை செய்வது, அல்லாஹு தாலா ஏவியவற்றை தடுத்து கொள்வது என்கின்ற இந்த பரந்த விரிந்த ஒரு கருத்திலே அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்கின்ற செய்திதான் ஃபஇன்னல்லாஹ யன்ஹா அனில் துல்மி, நிச்சயமாக அல்லாஹு தாலா அநியாயத்தை தடுக்கின்றான். வயமுரு பில் இஹ்சானி, உபகாரமாக நடந்து கொள்வதை அல்லாஹு தாலா ஏவுகின்றான். என்றாலும் அந்த ஷுஹுன் நஃப்ஸ் என்பது யமுரு பில் துல்மி, அநியாயத்தை அது ஏவுகிறது. வயன்ஹா அனில் இஹ்சானி, பிறரோடு உபகாரமாக நடந்து கொள்வதை அது தடுக்கிறது என்று அந்த அல் குர்ஆனிய வசனத்துக்கு விளக்கமாக தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லி இருப்பதை எங்களால் பார்க்க முடியும். இதற்கும் ஒருபடி மேலால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷுஹுன் நஃப்ஸை எவ்வாறு தெளிவுபடுத்தினார்கள் என்று பார்க்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இய்யாக்கும் வஷ்ஷுஹ, இந்த உள்ளத்தின் கருமித்தனத்தை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபஇன்னஹு அஹ்லக மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னர் இருந்தவர்களை அந்த பண்புதான் அழித்தது என்று சொல்லிவிட்டு அமரஹும் பிதுல்மி, அந்த பண்பு அவர்களுக்கு அநியாயத்தை ஏவியது. ஃபஸலமு, அவர்கள் அநியாயம் செய்தார்கள். வ அமரஹும் பில் ஃபுஜூரி ஃபஃபஜரு, பாவம் செய்யுமாறு அவர்களை ஏவியது, அவர்கள் பாவம் செய்தார்கள். வ அமரஹும் பில் கத்இஅ, உறவுகளை துண்டிக்குமாறு அவர்களை அது ஏவியது அந்த பண்பு. ஃபகதஉ, அவர்கள் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தார்கள் என்று இந்த உள்ளத்தின் கருமித்தனம் அல்லாஹு தாலா தடுத்தவற்றை ஏவும், அல்லாஹு தாலா ஏவியவற்றை தடுக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரிந்த ஒரு கோணத்திலே இந்த ஷுஹுன் நஃப்ஸை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸின் ஊடாக எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸ் அஹ்மத், அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் நடைமுறையிலே இந்த ஷுஹுன் நஃப்ஸை விட்டும் நாங்கள் எங்களது உள்ளத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது சம்பந்தமாக பார்க்கின்ற போது அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே நாங்கள் முன்னர் பார்த்த அன்சாரிகளது பண்பாக அல்லாஹு தாலா புகழ்ந்து சொல்கின்ற அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா அந்த ஷுஹுன் நஃப்ஸை விட்டும் பாதுகாக்கப்பட்ட அந்த அன்சாரிகள் அவர்களுடைய மிகச்சிறந்த பண்புகளாக 3 பண்புகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு அறிமுகம் செய்து தருகிறார். வல்லதீன தபவ்வ உத்தார வல் ஈமான மின் கப்லிஹிம், வீட்டையும் ஈமானையும் அந்த முஹாஜிர்களுக்கு முன்னரே
சொந்தமாக்கி கொண்ட அவர்கள் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹி, அவர்களிடம் ஊர் துறந்து வருகின்ற அந்த முஹாஜிர்களை அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஊர் துறந்து வருகின்றவர்களை அவர்கள் வெறுக்கவில்லை. அந்த அவர்களது ஈமானின் காரணமாக ஊரை துறந்து வருகின்ற அந்த முஹாஜிர்களை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஷுஹூன் நஃப்ஸை விட்டும் பாதுகாக்கப்பட்டதின் காரணமாக அவர்கள் ஈமான் கொண்ட அந்த முஹாஜிர்களை விரும்பினார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். முதலாவது பண்பாக. இரண்டாவது பண்பாக வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது, அந்த முஹாஜிர்கள் எதையெல்லாம் கொடுக்கப்பட்டார்களோ அதற்காக இவர்களது உள்ளங்கள் எந்த சஞ்சலனத்துக்கும் உட்படவில்லை. இவர்கள் இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறார்களே என்று அவர்களது உள்ளம் அதாவது கஷ்டப்படவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே நேரம் மூன்றாவது பண்பாக வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு தேவை இருக்கின்ற போதே அவர்களை விட அந்த முஹாஜிர்களை அவர்கள் முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இந்த ஷுஹூன் நஃப்ஸை, உள்ளத்தின் கடுமைத்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட அந்த அன்சாரிகளிடத்திலே இந்த மூன்று பண்புகளும் இருந்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது அவர்களை நேசித்தார்கள், அவர்கள் கொடுக்கப்பட்டதற்காக எந்த ஒரு சஞ்சலனத்தையும் அவர்களது உள்ளத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவதாக அவர்களை முற்படுத்தினார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். வரலாற்றிலே புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த செய்தியை பாருங்கள். அவர்களது இந்த பண்பு எவ்வளவு இருந்தது என்பதை சொல்கின்ற ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சகோதரர்களாக ஆக்கி வைக்கிறார்கள். அந்த சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளிலே மிகவும் செல்வம் படைத்த மனிதர்களில் ஒருவராக இருந்தார். அந்த சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தனது செல்வத்தை அரைவாசியாக பிரித்து அதனை கொடுப்பதற்கு முன் வருகிறார். செல்வத்தில் சில பகுதியை கொடுப்பதற்கு முன் வந்தாலே பெரிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தும் தனது செல்வத்தில் அரைவாசியை முழுமையாக விட்டு கொடுப்பதற்கு, பிறருக்கு கொடுப்பதற்கு முன், தனது சகோதரனுக்கு கொடுப்பதற்கு முன் வருகிறார். அதே நேரம் தனக்கு 2 மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த 2 மனைவிகளில் ஒரு மனைவியை தலாக் சொல்லிவிட்டு அந்த மனைவியை திருமணம் முடித்து கொடுப்பதற்கும் தயாராகிறார்கள். இவ்வாறு தனக்கு சொந்தமாக இருந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹுக்காக பிறருக்கு வழங்குகின்ற அந்த பண்பை அவர்கள் எவ்வாறு பெற்றிருந்தார்கள் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு சொல்லித் தருகிறது. இப்படியான வரலாற்று மனிதர்களை உலக வரலாற்றிலே யாரும் சந்தித்திருக்க முடியாத அளவு இந்த பண்பை, உள்ளத்தின் கருமித்தனத்தை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனைகள் வருகின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே இணக்கம் செய்து வைக்குமாறு ஏவுகிறார். அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள், இணக்கம் செய்து வையுங்கள். வஸ்ஸுல்ஹு கைர், அவர்களுக்கு மத்தியிலே இணக்கம் செய்வது மிகச் சிறந்தது. உள்ளங்கள் இந்த கஞ்சத்தனத்திற்கு, கருமித்தனத்திற்கு உட்படுகின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கணவனும் மனைவியும் தனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் முழுமையாக, ஒவ்வொருவரும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். அந்த உரிமைகளில் சிலதை விட்டு கொடுத்து
கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த உறவை அவர்கள் பேண முடியுமாக இருந்தால் அதனை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு அழகான வழிகாட்டலை கணவன் மனைவிமார்களுக்கு தருவதை எங்களால் பார்க்க முடியும். அடுத்த இந்த கருமித்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகின்ற அந்த நடைமுறைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இன்னொரு சஹாபிதான் கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கொடை வழங்கக்கூடிய ஒரு சஹாபாக்களில் ஒரு சஹாபியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு முறை நோய்வாய்ப்பட்ட போது அவர்களை சந்திப்பதிலே, அவர்களை நோய் விசாரிக்க வருவதிலே சிலர் தாமதப்படுவதை அவதானித்துவிட்டு அது சம்பந்தமாக அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, அவர்கள் உங்களுக்கு கடன் தர இருக்கிறார்கள், அதன் காரணமாகத்தான் உங்களை சந்திப்பதை அவர்கள் பிற்படுத்துகிறார்கள் என்ற செய்தியை அவர்களிடம் சொல்லப்பட்ட போது அவர்கள் சொல்கின்றார்கள், அஹ்ஸல்லாஹு மாலன் யம்னஉல் இஹ்வான மின ஸியாரா. எந்த செல்வம் தனது சகோதரர்களை சந்திப்பதை விட்டும் தடுக்கிறதோ அந்த செல்வத்தை அல்லாஹு தஆலா அழித்து விடுவானா என்று அவர்கள் சொல்கின்ற அந்த செய்தியை பார்க்கிறோம். எவ்வளவு இந்த சகோதரத்துவத்தை பேண வேண்டும், பிறருக்கு எவ்வாறு உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிக கவனமாக இந்த சஹாபா சமூகம் இருந்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இந்த உள்ளத்தின் கருமித்தனத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, நாங்கள் பிறருக்கு எமது செல்வத்திலிருந்து செலவழிக்கக்கூடியவர்களாக, அதே நேரம் பிறருக்கு ஏதோ ஒரு வகையில் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இது நாங்கள் வெற்றி பெறுவதற்குரிய மிகப்பெரிய அடையாளமாக எங்களுக்கு அது இருக்கும். அடுத்ததாக நாங்கள் அதிகம் இந்த பண்பு எங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் பார்த்ததை போன்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தித்ததை போன்று நாங்கள் அதிகம் இந்த பண்பு எங்களிடம் இருந்து நீங்க வேண்டும். உபகாரம் செய்கின்ற மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற வழங்குகின்ற அந்த பண்பு எங்களிடத்திலே வர வேண்டும் என்பதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் அந்த பண்பு எங்களிடத்திலே வருவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். எங்களுக்கு விருப்பமானவற்றை நாங்கள் செலவழிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுவதை போன்று, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பு, நீங்கள் விரும்புகின்றவற்றை செலவழிக்காதவரை நலவை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அந்த வகையிலே நாங்கள் எங்களுக்கு விருப்பமானவற்றை செலவழிப்பதற்கு கஷ்டமாக எங்களது மனது கஷ்டப்படும். அப்படியாக இருந்தாலும் நாங்கள் செலவழிக்க முன்வர வேண்டும், செலவழிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதை கொடுத்து எங்களது உள்ளத்தை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஷுஹுன் நஃப்ஸ் என்பது பிறரை விட்டும் உரிமைகளை தடுத்து கொள்கின்ற அந்த பண்பு நல்ல எத்தனையோ பகுதிகளை, நற்காரியங்கள் செய்வதை விட்டும் எங்களை தடுத்து விடும். அதே நேரம் மோசமான செயற்பாடுகளுக்கான காரணமாக அது மாறிவிடும். அதனைத்தான் அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தியதை பார்க்கிறோம். நான் அந்த பண்பை விட்டும் பாதுகாக்கப்பட்டால் நான் இன்ன பாவங்கள் எல்லாம் ஈடுபட மாட்டேன் என்று அவர்கள் எங்களுக்கு ஒரு அழகிய பாடத்தை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அந்த வகையிலே இந்த மோசமான பண்பிலிருந்து எங்களது உள்ளத்தை அல்லாஹு தஆலா பாதுகாத்து அதிகம் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.